ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நியூட்ரியன்ட் பேக் டிஷ் பார்க்க போகிறோம். ஹெல்தி அண்ட் சூப்பர் டேஸ்டி லட்டு. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஒரு கடாயில் 1/4 கப் கடலை, 1/4 கப் பாதாம், 1/4 கப் வால்நட்ஸை லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பம்கின் சீட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ 1/2 கப் மக்கானாவை ரோஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அப்புறம் 1/4 கப் ரோல்டு ஓட்ஸை ரோஸ்ட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட ரோல்டு ஓட்ஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஓட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் துருவன தேங்காவை நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன வரை ரோஸ்ட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கோகோனட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணிக்கிங்க. லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தனி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்து வச்சிங்கன்னா லட்டு டக்குன்னு கெட்டு போக ஆரம்பிச்சிடும். தேங்காய் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடைசியில் லட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லா சீட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். இந்த லட்டு எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு டம்ளர் சூடான பால் கூட 2 லட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன், கால்சியம், பயோட்டின், அயன், கொலாஜின். அந்த ஹேரை ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. இது எல்லாத்தையுமே அரைக்க போது பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். கொஞ்சம் இந்த ட்ரை பவுடரை ஒரு பவுலில் வெளியே எடுத்துருவோம். இப்போ அதே ஜாரில் 12 பீஸ் டேட்ஸு, 1 கப் வெல்லமை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இதை நல்லா ட்ரை பவுடரோட சேர்த்துக்குவோம். இந்த லட்டு நீங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஆற வச்ச தேங்காவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ண போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். இந்த லட்டு செய்ய போது நம்ம கீ, சுகர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான லட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக அழகாக லட்டு செஞ்சு வைப்போம். அவ்வளோதான், பார்த்தீங்களா? வீட்டிலே குயிக்காக இந்த மாதிரி ஹெல்தி நியூட்ரியன்ட் பேக் லட்டு எவ்வளோ ஈஸியாக செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.